Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஐஏஎஸ் ஆகணும்னு விருப்பத்தோடு தான் யோசிக்கிறீங்க. முதல்ல ஏன் அந்த விருப்பம் வந்தது, எப்படி ஐஎஃப்எஸ்ஸாக அது மாறிச்சு அப்படின்னு? அதில் வந்து 20க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் இருக்கு. இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், கஸ்டம்ஸ், ஐஆர்எஸ், இன்கம் டேக்ஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஐஎஃப்எஸ் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எங்களை கவர்ன் பண்ற மினிஸ்ட்ரி டெல்லியில இருக்குது. நிறைய டிவிஷன்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்குது. விரல்ல சின்னதாக அடிபட்டுட்டா கூட ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறவங்க தான் பெரும்பாலுமே இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது, லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? சிவில் சர்வீசஸ் படிக்கும்பொழுது நான் நிறைய நோட்ஸ் வந்து பிரெயில் எடுப்பாங்க. பிரெயிலுங்கிறது நான் எழுதும் ஒரு பலகை. அதில் வந்து ஒரு பென்சில் இருக்கும், ஒரு ஸ்டைலஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த டாட்ஸை வந்து பஞ்ச் பண்ணி எழுதுவோம். அது எழுதும்போது எனக்கு இங்கெல்லாம் சைடில் அப்படியே கிராக் ஆகிடும், சொட்டு சொட்டா ரத்தம் வரும். ஆனால் இதுக்காக நான் சிவில் சர்வீசஸை கிளியர் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படியே இருந்துருவேன், எனக்காக யார் போராடுவார், நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன். இன்னைக்கு பாருங்க, இந்த காயம் இல்லை, ஆனால் என்னுடைய வெற்றி இருக்கிறது. சின்ன வயசுல இருந்தே நானும் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியன்றது எந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க சொல்லுவீங்க? ப்ரிப்பரேஷன் டைம்லயே நமக்கான நிறைய ஸ்கில்ஸ் வந்து நமக்குள்ள டிரெக்டாவும் இன்டிரெக்டாவும் நிறைய ஸ்கில்ஸ் நமக்குள்ள இன்கல்கேட் ஆக தொடங்கும், இன்கல்கேட்டும் ஆக்கப்படும். அது கூட சேர்ந்து நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் பயந்து பதற்றப்படாம, டிக்னிட்டி, தன்மானம், சுய கௌரவம், அந்த பிரச்சனையை எப்படி தாண்டி ஒரு கேக் வாக் பண்ணணுங்கிறத யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையாகவே தெரியாது. நம்மளை நாம தான் தட்டி கொடுக்கணும் அப்படின்றது. நம்மளை விட நம்மளை பெஸ்டா ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆள் யாரா இருக்க முடியும்? நம்மளை விட யாருக்கு பெட்டரா தெரியும்? நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்றத பெருவாரியாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமாக செல்ஃபோனும் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. வாழ்க்கையோடைய வளர்ச்சிக்கும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பா பங்கு வகிக்குதா அப்படின்னா வகிக்குது. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஜாஸ் இருக்கனால என்னால புத்தகங்கள் படிக்க முடியுது, செல்போன்ல என்னால மெசேஜஸ் படிக்க முடியுது, வாய்ஸ் ஓவரோட ஹெல்ப்போட. டெக்னாலஜி எவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்தோ அதே போல் டெக்னாலஜியிலிருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் நம்ம கத்துக்கணும். ஏன் ஒரு செல்போன் நம்ம டைமை டிசைட் பண்ணணும்? வாழ்க்கை அப்படின்னு சொன்ன உடனே பெருவாரியான மக்களுடைய வாழ்க்கை மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா அது போராட்டம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு அழகான சவாலை ஏற்றுக்கிட்டா அதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய வெகு சிலர் நம்ம முன்னாடி முன்மாதிரியாக திகழ்கிறாங்க. அப்படியான ஒருவர் தான் இன்றைக்கி நம்ம பேட்டி காண்றதா இருக்கும். அந்த விதத்தில் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்தியாவினுடைய முதல் பார்வை மாற்றுத்திறனாளி ஐஎஃப்எஸ் அதிகாரி திருமிகு பெனோ ஜெஃபின் அழகிரி அவர்களை தான் பார்க்குறதா இருக்கோம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், பொதுவாகவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய பணி எப்படி இருக்குன்றதெல்லாம் திரைப்படங்களை பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஐஎஃப்எஸ் அதிகாரியினுடைய அந்த பணி அப்படின்றது என்னவா இருக்கு? ஐஎஃப்எஸ் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எங்களை கவர்ன் பண்ற மினிஸ்ட்ரி, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில இருக்குது, பிளேஸாக இருக்குது. நியூ டெல்லியில் வந்து இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் பல்வேறு டிவிஷன்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடனான நம்மளுடைய உறவுகளை வந்து கவனித்து கொள்வது அமெரிக்காஸ் டிவிஷன். யூரோப்புடனான நம்மளுடைய உறவுகளை பார்த்துக்கிறது அதுக்கு சம்மந்தப்பட்ட டிவிஷன். அதே மாதிரி நிறைய டிவிஷன்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்குது. இதில் வந்து நிறைய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தினந்தோறும் பங்காற்றி கொண்டு இருக்கிறாங்க. இதே ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு சென்று இந்திய தூதரகங்களில், எம்பசிஸில், கான்சுலேட்ஸில் ரொம்ப சிறப்பான பணியை ஆட்டிகிட்ருக்காங்க. பணி எப்படி இருக்கும்னா அரசியல் ரீதியாக இருக்கும், பொருளாதார உறவுகளை மேம்படுத்தக்கூடிய, இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ளும் ஒரு விங்கா இருக்கலாம். ஆர்எல்ஸ் நம்மளுடைய பண்பாட்டை
நம்மளோட ரிச் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, Yes. அதான் டான்ஸ், மியூசிக், நம்மளுடைய கல்வி, கல்வியில் ஒரு கல்வி கொடுக்கறதுல ஒரு தலை சிறந்த நாடு இந்தியா. ஸோ இந்த மாதிரியான எல்லா உறவுகளையும் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான செய்திகளை, இந்த மாதிரியான நிகழ்வுகளை வெளிநாட்டில் எடுத்து சொல்ற அந்த விங் வந்து கல்ச்சுரல் விங். அதே மாதிரி வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் சரி, அதிகமான அதாவது மக்களோடு தினம்தோறும் உறவாடக்கூடிய ஒரு விங் எம்பசிஸ்ல அப்படின்னா அது வந்து கான்சுலர் செக்ஷன். அதாவது பாஸ்போர்ட்ஸை வந்து இப்போ ஃபாரின்ல ஒரு ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க அப்படின்னா ஃபாரினுக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட்டை அங்கே ரினியூ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் எம்பசிக்கு போகலாம். ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்தப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யுக்ரைனில் ஸ்ட்ராண்ட் ஆயிட்டாங்க. அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்காக உடனடியாக கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, எல்லாருமே பதிவு செய்யுங்க, எம்பசி கூட ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து இந்தியன்ஸை இந்தியாவிற்கு நம்மளுடைய மாணவர்களை பாதுகாப்பாக கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டோம். இது ஒரு விதமான வேலை. இதை தவிர வந்து அம்பாசிடரோட அவுட்ரீச் வந்து நிறைய இருக்கும். வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் அவங்க நிர்வகிக்கிற அந்த எம்பசியிலிருந்து அவர்களுக்கு அழைப்புகள் வரும்பொழுது அவங்க வந்து போய் நிறைய பல்வேறு இடத்தில் இந்தியாவினுடைய அச்சீவ்மெண்ட்ஸை எடுத்து சொல்லுவாங்க. இந்தியாவில் ஏன் அந்த பர்டிகுலர் நாடு ஏன் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற தேவையை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் அந்த பிற நாடும் எப்படி பங்கேற்று எப்படி சிறப்பாக பயனடைய முடியும் என்பதனையும் அவர்கள் எடுத்து சொல்வார்கள். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ரொம்ப ப்ராடா சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு டிப்ளமேட்டுடைய ரோல் ஃபாரின்ல இருக்கும்போது. ஓகே. இப்போ சின்ன வயசுல இருந்தே நானும் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியன்றது எந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க சொல்லுவீங்க? சின்ன வயசுலேருந்தே நம்ம ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, டைம்லேயே நமக்கான நிறைய ஸ்கில்ஸ் வந்து நமக்குள்ள நாம் அறிந்தும் அறியாமலும் டிரெக்டாகவும் இன்டிரெக்டாகவும் நிறைய ஸ்கில்ஸ் நமக்குள்ள இன்கல்கேட் ஆக தொடங்கும், இன்கல்கேட்டும் ஆக்கப்படும், நம்ம மனசுக்குள்ள விதைக்கப்படும். அது கூட சேர்ந்து நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், இந்தியாவிலிருந்து முதலில் ஒரு நாட்டிற்கு செல்வோம், அப்புறம் அந்த நாட்டிலேருந்து டிரெக்ட் போஸ்டிங் இன்னொரு நாட்டுக்கு கிடைக்கலாம். ஸோ அதாவது சோர்வு இல்லாமல் பயணம் செய்வது மாத்திரமல்ல, சோர்வு இல்லாமல் கற்றுக்கொள்வதையும், சோர்வு இல்லாமல் வெறும்னே பயணம் செய்வது மாத்திரம் முக்கியமல்ல, அது மட்டும் ஃபாரின் சர்வீஸ் இல்லை, பட் தினம்தோறும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பெண்மணியும் தினம்தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். லேர்னிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஒரு குழந்தையாக நாம் இந்த உலகத்திலே பிறந்த நேரத்திலிருந்து நாம் கடைசி சுவாசத்தை எடுக்கின்ற அந்த நொடி வரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து ஐஎஃப்எஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆர்வமும் நாம் அதிகமாக படிக்க வேண்டும் என்கின்ற தேடலும் நிறைய இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு கனவுகளோட வளர்ந்த ஒரு குழந்தை நீங்க, ஆனா அது காலப்போக்கில் ஐஎஃப்எஸ் அதிகாரியா மாறி இருக்கீங்க. அது எப்படின்னு பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பம் பத்தி சொல்லுங்களேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வில்லிவாக்கம்ல வந்து ராஜாஜி நகர் அந்த இடத்துல தான் என்னோட வீடு இருக்கு. என்னுடைய அப்பா வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி 36 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனாங்க. அம்மா வந்து ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு அண்ணா. என்னுடைய ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ என்னோடய அத்தை, என்னுடைய இன்னொரு அத்தை, மாமா, என்னுடைய பெரியப்பா, பெரியம்மா எல்லாருமே என் கசின்ஸ் எல்லாரோட சேர்ந்து வளர்ந்தேன்னா. அதனால என்னுடைய அப்பா வந்து என்னை எத்தனை கிலோமீட்டர் என்னை வச்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலும்
என்னை பைக்கில் கூட்டு போகணுன்னாலும் அவர் டெய்லி கூட்டு போயிட்டு வந்துடுவார். என்னோட ஸ்கூல் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டு ஜெமினியில் இருக்குது, மவுண்ட் ரோடில். அதனால அப்பா வந்து வில்லிவாக்கத்திலேருந்து டெய்லி என்னை ஜெமினி ஃப்ளைஓவர் கீழே இருக்கிற சிறுமலர் பார்வையற்றோர் மேல்நிலை பள்ளிக்கு காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் அவர் ஆஃபீஸ் வந்து பெரம்பூரில் இருக்குது. அதே மாதிரி மத்தியானமும் ஈவினிங்கும் அந்த மாதிரி வந்து என்னை விட்டுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அவர் ஆஃபீஸ் போவார். இது மாத்திரமல்ல, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லாக அங்கேயே வெயிட் பண்ணுவார். சண்டேஸ் வந்து நான் நிறைய ஸ்பீச் காம்படிஷன்ஸ் ஸ்கூல் டைம்லேருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுலேயும் வந்து அந்த டைம்லேயும் அப்பா வந்து சலிக்காமல் என்னை சண்டே கூட்டிகிட்டு போவார். ஸோ அதாவது வந்து நான் வந்து பாஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு டூர் இல்லை, ஒரு ஃபன் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு தியாகம் செய்ததன் விளைவு வந்து நான் என்னோட அம்மா வந்து டெய்லி ஒரு 5-6 ஹவர்ஸ் படிப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக ரொம்ப ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய கணவர் திரு அழகிரி சதாசிவம் அவர் வந்து எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் டெய்லி அவர் முன்னாடி பேப்பர் படித்து முடிச்சிருவாங்க. பட் எனக்கு வந்து 25 மினிட்ஸ் அதை சுருக்கமாக எனக்கு ஒரு சம்மரி மாதிரி சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். இன்றைக்கும் கூட இன்னைக்கு நான் கிளம்பி வரும்போது கூட ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் நான் கிளம்பும்போது வெறும் ஜஸ்ட் நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வர்றோம் அப்படின்னு இல்லாமல் எனக்கு மென்டலாகவும் இந்த கருத்துக்களை சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கம்பேனியனாக இருக்கிறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட். அதனால் எதுனாலும் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து இன்னைய தேதியில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மை ஹஸ்பண்ட். என்னோட 2 குழந்தைகள் இருக்காங்க, கிறிஸ்டன் பெவிஸ் அழகிரி, ஆன்சல் லெவிஸ் அழகிரி. 2 பேருமே கேள்விகளுடைய ஒரு குகலிடம்னு சொல்லலாம். நிறைய கொஸ்டின்ஸ் என்னை கேட்பாங்க, அவங்களால நான் நிறைய படிக்கிறேன், அவங்களுக்காக நான் நிறைய கற்றுக்கிறேன், அவங்களால நானும் வளர்றேன். மேடம், இப்போ பணி எப்படி இருக்கும், வீடு எப்படி ஆனது அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இந்த பணிக்காலத்தில் சந்தித்த சவால்கள், ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே சவால் மிக்கதாக தானே இருக்குது. அப்போ ஒரு இடத்துல அடாப்ட் ஆகிறதுக்கோ இல்லை அந்த பணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது எதெல்லாம் சவாலானதாக இருந்திருக்கு உங்களுக்கு? அதாவது சவால் அப்படிங்கிறது தினம்தோறும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பார்ட்டு. இப்போ ஃபாரின் சர்வீஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு கண்ட்ரியில் நான் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரிஸில் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். பாரிஸ்லேருந்து மறுபடியும் டெல்லிக்கு நீங்கள் கிளம்பி நான் வந்து அண்டர் செக்ரட்டரி பாலிசி பிளானிங் அண்ட் ரிசர்ச்சாக ஜாயின் பண்ணேன். அதாவது பாரிஸ்லேருந்து நியூ டெல்லிக்கான ஒரு டிரான்சிஷன் நடந்தது. இப்போ நீங்கள் பாரிஸில் உங்களுடைய ஃபுல் உங்கள் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நியூ டெல்லிக்கு வரணும். நியூ டெல்லியிலேருந்து மறுபடியும் குவாலாலம்பூருக்கு போஸ்ட் ஆனேன் 2022. எம்பசி ஆஃப் இந்தியா குவாலாலம்பூர், தட் இஸ் மலேசியாவில் ஒர்க் பண்ணேன் 2022 to 2025. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் அண்ட் பாலிசி பிளானிங்காக ஒர்க் பண்ணேன். இப்போ அங்கேருந்து கிளம்பும்போது மறுபடியும் 2025 அத்துணை பொருட்களையும் மறுபடியும் பேக் பண்ணிட்டு நீங்கள் எவ்ரி 3 years லொக்கேட் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு தி அதர் ஆர் மற்ற நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து சேர வேண்டும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் அந்த லாஜிஸ்டிக்ஸ் தான் நமக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இல்லைனாலும் ஃபிசிக்கலாக வந்து நமக்கு அது கொஞ்சம் டாக்ஸிங்காக இருக்கும். அது நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். நான் சொன்னது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ ஒரு புத்தகம் நான் படிக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் நினச்ச உடனே அந்த புக்கை புரட்டி படிச்சிடலாம். பட் அதே புத்தகத்தை நான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஐதர் நான் வந்து யாருடைய ஹெல்ப்பாவது கேட்கணும் ஆர் சாஃப்ட்வேரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் ஆஃபீஸில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட்வேரோட உதவியோடு நான் அதை அந்த புத்தகத்தையோ அந்த செய்தித்தாளையோ நான் படிக்க வேண்டும். அதாவது இது ஒரு சவால். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சவால் நம்ம பயந்தோம்னா அந்த பயம் வந்து அந்த சவாலை விட பெரிதான ஒரு விழுமியமாக மாறிவிடும். பயத்தை ஓவர் கம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது, செகண்ட் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு யூத் கிட்ட மிஸ் ஆகுறது என்னன்னா, என்ன பண்ணாலும் ஒரு திருப்தி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை, ஒரு நிறைவு இருப்பதில்லை. ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் 24 hours டிஃப்ரெண்ட் டைமிங்ஸாக பிரித்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி
பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும், கற்றுக்கணும். பல்வேறு விஷயங்களை மற்றவருக்கும் சொல்லி கொடுக்கும் விதத்தில் நம்மளுடைய நாளை வந்து நம்ம அமைச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எனி டைம் வந்து நம்ம ஒரே வேலையை, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதே வேலையில் மூழ்கி இருக்கிறாங்க. அது சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். பட் அட் த சேம் டைம் எவ்வளவு கால நேரம் ஒரு இடத்தில் ஒரு தளத்தில் நாம் செலவு செய்கிறோம் என்பதனையும் சிந்திக்க வேண்டும். அதனால் இதெல்லாம் யோசித்து நம்ம பண்ணோம்னா டெஃபினெட்லி சவால்லாம் ஒரு விஷயமாக தெரியாது. இப்போ பொங்கல் கொண்டாட போகிறோம். ஸோ சவாலுங்கிறது ஒரு பொங்கல் மாதிரி தான். அதை வந்து நம்ம எப்படி குழைச்சி எடுக்கிறோமா, அதை வந்து சரியான பதத்தில் நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால் சரியான பொருட்கள் வேண்டும். அந்த சரியான பொருள் என்ன? நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய கடின உழைப்பு, நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் விவேகத்தோடு அணுகக்கூடிய வேகம், இது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா பொங்கலோட சேர்த்து சவால் குறித்தும் பேசிட்டீங்க. இப்போ சவால் போலவே சில நினைவுகள் நமக்கு மறக்கவே முடியாது இல்லையா? இப்போ உங்களுடைய இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான இந்த சர்வீஸ் அப்படின்றதுல 2018 கிடைத்த அந்த விருதாகட்டும், அதை தாண்டியும் இருக்கக்கூடிய அந்த பசுமையான நினைவுகள் அப்படின்னா எதெல்லாம் சொல்வீங்க இந்த ஜேர்னியில்? 2018 ஜனாதிபதி அவர்களுடைய விருது வாங்கும் பொழுது உண்மையாகவே சந்தோஷமா இருந்தேன். நீங்க குறிப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் லேடிஸ் அவார்டு அது. ஸோ நான், ஐஸ்வர்யா ராய் அவர்கள், சின்ன குயில் சித்ரா மேடம், இந்த அவார்டு, இன்னும் சில பேர் இந்த அவார்டை வந்து வாங்கணும். அது ரொம்ப பசுமையான நினைவு. அது வந்து ஒரு நினைவூட்டலும் கூட. நினைவு மட்டும் இல்லை, இன்னும் செல்ல வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கின்றது என்பதனை ராஷ்டிரபதி பவனில் அமர்ந்து கொண்டு நினைக்கும் பொழுது மிகுந்த உத்வேகமாக இருந்தது. நெக்ஸ்ட் எம்இஏவோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பிரெயில்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். அந்த ப்ராஜெக்டில் நான் க்ளோஸாக அசோசியேட் ஆயிருந்தேன். அது எனக்கு மிகுந்த மன திருப்தி அளித்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்தியா வந்து முதல் முறையாக ஏஷியா பசிபிக் ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து ஏஷியா பசிபிக் ரவுண்ட் டேபிளுங்கிற ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த சமயத்தில் நம்ம அந்த ஈவெண்ட்டோட க்ளோஸாக அசோசியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன் பல கோணங்களில். இது எனக்கு ஒரு பசுமையான நினைவு. ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அது எனக்கு மிகுந்த மன திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எப்பயுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். கண்டிப்பா. இதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த மேடை பேச்சு அப்படின்றதும் ரொம்ப கைவந்த கலையா இருக்கு இல்லையா? அதுல எந்த மேடையெல்லாம் மறக்க முடியாததா இன்னைக்கும் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்றது? அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதனால மேடை பேச்சுல இன்னும் நான் கத்துக்க வேண்டியதும் போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கிறது. எந்த மொழியை பேச வேண்டுமானாலும் அந்த மொழியில் பேசுவதற்கான படிப்பினைகளையும் ஆற்றலையும் தினந்தோறும் வளர்த்து கொள்கின்ற ஒருவன் தான் மனிதன் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்போ இந்த கோணத்துல பார்க்கும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் பேசின ஸ்பீச் சின்ன வயசுல 4 இயர்ஸ்ல இருக்கும்பொழுது அந்த ஸ்பீச் வந்து மகாத்மா காந்திஜி பத்தி, அப்புறம் ஜவஹர்லால் நேருஜி பத்தி, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என் ஸ்கூல்ல பேசின ஸ்பீச்சஸ் அதெல்லாம். அப்புறமா வளர வளர நிறைய சமூகத்தை சார்ந்த கருத்துக்களை பற்றியும் சமூகத்தை ஒட்டிய சில நிகழ்வுகளை பற்றியும் சமூகத்தில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சில விழுமியங்களை பற்றியும் சமூகத்தை வெகுவாரியாக, அதாவது தாக்கம் செய்யக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட்ஸையும் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் பற்றி நிறைய பேசியிருக்கேன். கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் போய் பேசி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நிறைய தலைவர்கள் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். பெரியார் அவர்களை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அதே மாதிரி வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன் அந்த டாப்பிக்கில் வந்து ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தின காம்படிஷன்ஸில் வரிசையாக வருடம் தோறும் ஒரு 5-6 வருஷத்துக்கு பேசியிருக்கேன்.
அதாவது பேசின டாபிக்ஸ் வந்து ஏராளம் இருக்கின்றது. ஓகே. ஸோ அதனால இதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப சுவையாகவும் அதை பேச்சாக தொடுக்கும் பொழுது ம். பல்வேறு திறன்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஆகும். ம். அது எனக்கு அமைஞ்சது. பேச்சுங்கிறது என்னுடைய மூச்சுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓகே மேம். இப்போ நிறைய உங்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாமே கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ ஒரு கேள்வி வந்துடுது, நம்ம முன்னாடி இப்போ ஜெயிச்சு இப்படியான மனிதர்களாக நிற்கும்போது அப்போ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் தடைகளே இருந்தது இல்லையா, அவங்க வாழ்க்கையிலெல்லாம் பிரச்சனையே இருந்தது இல்லையான்னு. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு? எனக்கு பிரச்சனை என்ன கேட்கும்போது எனக்கு எப்பயுமே சொல்கிறேன், உடனே நினைவுக்கு எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால், எந்த பிரச்சனை வராமல் இருந்ததில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்றைக்குமே வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் என்னை ஆட்கொண்டு என்னை பாதித்து என்னை இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஆற்றலை படைத்ததாக இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அதனால இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு எனக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் ஞாபகம் இல்லை. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் பயந்து பதற்றப்படாமல், பயந்து நம்ம வந்து ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைக்கும் போதே நமக்கான கெப்பாசிட்டி பாதி அதுலயே அடிபட்டு போயிடும். அதனால அந்த மாதிரி நினைக்காம சில பிரச்சனைகளுக்கு நாம் அமர்ந்து யோசிப்பது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற, நமக்கு சப்போர்ட்டிவாக பேசக்கூடிய, நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய சில மனிதர்கள்கிட்ட பேசுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அது வந்து நான் என் ஹஸ்பண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால அதாவது பிரச்சனைகள்ங்கிறது தினம்தோறும் வந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைனா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. காரணங்களை சொல்லிக்கொண்டே நாம் போக வேண்டும். செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். டிக்னிட்டி, தன்மானம், சுய கௌரவம் எதில் இருக்கிறது? கெய்னிங் நாலேஜ், அறிவை பெறுவதில் இருக்கிறது, உழைப்பதில் இருக்கிறது, முயற்சி செய்வதில் இருக்கிறது, மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதில் இருக்கிறது. நாலேஜ் இஸ் பவர் இல்லைங்களா? அதாவது பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாள்வதில் இருக்கிறது. அதனால நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய கூகுள் டூடில் ஒன்று இருக்கு, we are too precious to let disappointment center our minds. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய மனதில் நுழைவதற்கு எந்த ஒரு துன்பத்திற்கோ துயரத்திற்கோ எந்த ஒரு கஷ்டத்திற்கோ எந்த ஒரு சிரமத்திற்கோ எந்த ஒரு சவாலுக்கோ இடமில்லை, அனுமதி இல்லை. அதனால நம்மளுடைய அணுகுமுறை தான். பிரச்சனைன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் முன்னாடி வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல அந்த புக்ஸ் வந்து பிரெயிலில் தான் அவைலபிளாக இருக்கும். என்னால் வந்து படிக்க இயலாது. அப்போ வந்து நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி அதை படித்து முடிச்சிருவேன். அதை நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு பார்க்கலாம். அதனால் எதை பிரச்சனை என்று நாம் பார்த்து அதை லேபிள் பண்ணி அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா என்று ஆராய்ச்சி செய்யும் அந்த நேரத்திலேயே அந்த பிரச்சனையை எப்படி தாண்டி ஒரு கேக் வாக் பண்ணணுங்கிறத யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையாகவே தெரியாது. பிரச்சனைகள் எப்பொழுதும் வாய்ப்பை தரக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான் அது. இப்போ நிறைய சமயங்கள்ல நம்மளை வந்து தட்டி கொடுக்க ஆள் இல்லை, நம்மளை உத்வேகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க பேசும்போதெல்லாம் நாம தான் தட்டி கொடுக்கணும் அப்படின்றது, அது எப்படி அந்த உந்து சக்தி வந்தது? நமக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்றது. அதாவது நம்மளை விட நம்மளை பெஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆள் யாராக இருக்க முடியும்? நம்மளுடைய குறைகளையும் நிறைகளையும் சரியாக அறிந்து கொண்டு அதை வச்சு எப்படி பெட்டராக நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ண போகிறோங்கிறது நம்மளை விட யாருக்கு பெட்டராக தெரியும்? இதுக்கு நான் முக்கியம்னு நினைக்கிறது ஹானஸ்டான அசஸ்மெண்ட். நம்மளை பற்றியதான சரியான புரிதல் நமக்கு வேண்டும். நம்மளை பற்றியதான சரியான ஒரு திறனாய்வு நமக்கு வேண்டும். நான் என்னோட ஸ்வாட்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், நம்ம வந்து டேலண்ட்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இது எல்லாத்தையுமே நமக்கு நம்மை ஏமாற்றி கொள்ளாமல் நம்ம யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே அந்த நிமிடத்தில் தான்
அதை நம்மளோட வீக்னஸஸ் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வழிமுறைகளும் நமக்கு தோன்ற தொடங்கும். அதனால நம்மளுடைய ஆனஸ்டான அசஸ்மெண்ட் வந்து நம்மை நாம் யாரென்று அறிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு விருப்பத்தோடு தான் யோசிக்கிறீங்க. முதல்ல ஏன் அந்த விருப்பம் வந்தது, எப்படி ஐஎஃப்எஸ்ஸாக அது மாறுச்சு அப்படின்னு? இல்லை, அதாவது நான் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து அதாவது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 20க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் இருக்குது. அதில் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ், ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே ஃபேன் ஓடிட்டு இருந்தா இது ஏன் ஆஃப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். தண்ணி வேஸ்ட் ஆச்சுன்னா ஏன் இதை ஆஃப் பண்ணிடுங்க, இந்த குழால ஏன் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நிறைய பேர் மோட்டர் போட்டு விட்டு தண்ணி போயிட்டே இருக்கும். டேங்க் வந்து ஃபில் ஆகி அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகி அப்புறமா இன்னமும் தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணுவாங்க. அது எனக்கு மிகுந்த வலியை தரும் மனசுல. எப்பயுமே எனக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ தண்ணி இவ்வளவு வேஸ்ட் ஆகுதேன்னு. அப்ப என்ன எல்லாருமே ஐஏஎஸ், இந்த அம்மா பெரிய கலெக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தான் எய்மு. பட் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஎஃப்எஸ் இந்தியாவின் முதல் 100% பார்வை சவால் கொண்ட ஐஎஃப்எஸ் அதிகாரியாக நான் மாறும் வாய்ப்பு கிடைத்தப்போ எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால இன்னைக்கு வந்து என்னுடைய எக்ஸ்போஜர் வந்து ஒரு குளோபலாக இருக்கு. ஐ எம் ஏபிள் டு ட்ராவல் டு வேரியஸ் கண்ட்ரீஸ். ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் கல்ச்சர்ஸ். அதே மாதிரி இந்தியாவை வந்து பெட்டராக இன்னும் இந்த பெஸ்ட் பாசிபிள் அண்ட் மேனரில் அப்ராடில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது இந்த சர்வீஸ் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு வெஹிக்கிளை கொடுக்குது. அதனால் இந்த சர்வீஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த சர்வீசஸை ரொம்ப ஹாப்பியாக சூஸ் பண்ணலாம். அதனால் ஐ விஷ் மை ஜூனியர்ஸ் அ கிரேட் ஜர்னி ஆஃப் சிவில் சர்வீசஸ். இப்போ மேடம், நிறைய விஷயங்கள் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தேதியில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்றத பெருவாரியாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமாக செல்ஃபோனும் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு, அதுக்கு நமக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட்டு தான் அப்படின்றாங்க. உங்களுடைய எண்ணத்தில் இது என்னவா இருக்குது? ஏன் இப்படியான ஒரு மன அழுத்தத்தோடு மக்கள் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜாஸ் சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச். அது வந்து ஒரு ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர். நான் தினந்தோறும் என்னுடைய கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். செல்ஃபோனில் எனக்கு வாய்ஸ் ஓவர்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்க்ரீனில் என்ன வந்தாலும் அது எனக்கு படித்து காட்டும். அதாவது இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த மென்பொருள் வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பாக பங்கு வகிக்குதா அப்படின்னா வகிக்குது. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஜாஸ் இருக்கனால என்னால் புத்தகங்கள் படிக்க முடியுது, செல்ஃபோனில் என்னால் மெசேஜஸ் படிக்க முடியுது வாய்ஸ் ஓவரோட ஹெல்ப்போட. டெக்னாலஜி எவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்தோ அதே போல் டெக்னாலஜியிலிருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் நம்ம கற்றுக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாருமே 24 ஹவர்ஸும் செல்ஃபோனோட தான் இருக்காங்க. தூங்கும் போதும் தலையணை கீழே செல்ஃபோன் இருக்கிறது, காலைல எந்திரிக்கும் போதும் எனி டைம் செல்ஃபோனோட தான் இருக்காங்க. மனிதர்களோடு குடும்பத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய 3 நபர்களோ 4 நபர்களோ இன்னைக்கு பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒருத்தரோட ஒருத்தர் பேசி தன்னுடைய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்வதும், ஒருத்தரோட ஒருத்தர் பேசி ஒரு சின்ன சண்டை வரட்டுமே வீட்டுக்குள்ள, அந்த சண்டையை பத்தி உட்கார்ந்து மறுபடியும் பேசி ஆய்வு செஞ்சு எங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல மன வருத்தம் வந்தது அப்படின்னு யோசிச்சு ஆய்வு செஞ்சு அதை நிவர்த்தி பண்றதற்கான முயற்சிகளையும் நாம பேசும்பொழுதுதான் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ஐடியாஸை வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் பேச. இப்போ என் ஹஸ்பண்ட்ட பேசுறேன் அப்படின்னா தினம்தோறும் எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து பிறக்குது. அப்படின்னா எனி டைம் வந்து நம்ம ஃபோனே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி, ஃபோனுங்கிறது ஒரு டிவைஸ், இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்கு. இந்த மாதிரி கருவிகளில் மாத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல்
நம்முடைய ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்முடைய சுயத்தன்மை, நமக்குள்ள நம்மளுடைய லைஃப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது எல்லாமே கருவிகள் தான். இது இந்த சாதனங்கள் எல்லாமே நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்கு உதவியாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட கருவிகள் மாத்திரம்தானே தவிர அவையே வாழ்க்கை அல்ல. அவையே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கருவிகளாக நாம் மாற்றும் அனுமதியை தர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஒரு செல்போன் நம்ம டைமை டிசைட் பண்ணும்? ஏன் ஒரு டிவைஸ் வந்து நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறத ஒரு டிவைஸ் ஏன் நமக்கு சொல்லணும்? அது நாம என்ன பண்றோமோ அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். மாறாக நம் வாழ்க்கையின் அத்தியாயங்களையும் பக்கங்களையும் எழுதக்கூடிய கருவிகளாக மட்டுமே அவை மாறிவிடக்கூடாது. நாமும் கருவிகள் எழுதும் மனிதர்களாக மாறிவிடக்கூடாது. அண்ட் ஃபைனலாக மேம், நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன வாழ்க்கையை நிறைய பேர் போராட்டமாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு. விரலில் சின்னதாக அடிபட்டுட்டா கூட ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறவங்க தான் பெரும்பாலுமே இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அண்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது? லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்றதோட இதை வைண்ட் அப் பண்ணலாம். அதாவது நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவில் சர்வீசஸ் படிக்கும்பொழுது நான் நிறைய நோட்ஸ் வந்து பிரெயிலில் எடுப்பாங்க. பிரெயிலுங்கிறது நான் எழுதும் ஒரு பலகை. அதில் வந்து ஒரு பென்சில் இருக்கும், ஒரு ஸ்டைலஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த டாட்ஸை வந்து பஞ்ச் பண்ணி எழுதுவோம். அதை எழுதும்போது நிறைய பேஜஸ், நான் ஒரு நாளைக்கு வந்து 2 புக்ஸ் 3 புக்ஸ் எழுதும்போது என்னோட கையில் வந்து இந்த இடத்துலலாம் அது ஃப்ரிக்ஷன், அது உராய்வு ஏற்பட்டு அது எழுதும்போது எனக்கு இங்கெல்லாம் சைடில் அப்படியே கிராக் ஆகிடும். இந்த ஸ்கின் எல்லாம் கிராக் ஆகிட்டு இங்கேருந்து எனக்கு லைட்டாக சொட்டு சொட்டாக ரத்தம் வரும். ஆனால் இதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு நான் இனிமேல் எழுதவே மாட்டேன், எனக்கு நோட்ஸே வேணாம், இதுக்காக நான் சிவில் சர்வீசஸை கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னா, கிளியர் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படியே இருந்துருவேன்னு முடிவு செஞ்சு நான் வாழ்க்கையை ஒரு ஓரத்தில் புதைச்சிட்டேன்னா எனக்காக யார் போராடுவார்? நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? இன்னைக்கு பாருங்க, இந்த காயம் இல்லை, ஆனால் என்னுடைய வெற்றி இருக்கிறது. காயங்கள் என்பது நிரந்தரம் அல்ல. காயங்கள் என்பது தற்காலிகமாக ஏற்படுவது. ஓகே, ஒவ்வொரு காயத்துக்கும் ஒரு இன்டென்சிட்டி இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் காயத்துக்கான இம்பார்ட்டன்ஸை மட்டுமே கொடுத்து விட்டு காயத்திற்கு மருந்து போட்டால் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்க நாம் ஏன் மறுக்கிறோம்? அதனால ரொம்ப பாசிட்டிவா லைஃப்பை பாருங்க, சந்தோஷமா நாம இருக்கணும். நம்ம டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும். சந்தோஷமா இருக்க கத்துக்கணும்னா நம்ம நிறைய ஹாபிஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி ஸ்போர்ட்ஸை நம்ம லைஃப்ல கொஞ்ச நேரம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். இல்லைன்னா புத்தகங்களை படிக்கலாம். நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ, இசை கேட்கலாம். எது நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ, எது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல அது பயன்படுவதாக, உதவியாக, ஊன்றுகோலாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஹாபிஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி அதை ஃபாலோ பண்ணலாம், அதை கேட்கலாம், அதை பழகலாம். பட் அட் த சேம் டைம் அது கூட நம்ம மைண்டை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு மனதில் நிறைய குப்பைகளை சேர்த்து கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு வீட்டில் நிறைய சாமான் இருந்து நிறைய குப்பைகள் இருந்து அந்த வீடு வந்து ஒரு ஒளி கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக இருக்கும். அதே எல்லா குப்பைகளும் அகற்றப்பட்ட ஒரு சரியாக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அது போலதான் நம்மளுடைய மனம் கூட. நாம் வந்து எத்துணை குப்பைகளை சேர்த்து கொள்கிறோமோ அத்துணை சவால்கள் நமக்கு வரும். அது பெருசாகவும் தெரியும். அந்த குப்பைகளை எல்லாம் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை வச்சு நீங்கள் அகற்றிட்டு அதில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸை கொண்டு வந்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வந்தீர்களே ஆனால், அதில் வந்து நான் எந்த விதத்திலும் சளைத்தவன் அல்ல, என்கிட்ட டேலண்ட் இருக்கு, நான் இதை எப்படி வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே மனம் நல்லா இருக்கும். மனம் நல்லா இருந்தால் மனிதம் நல்லா இருக்கும். மனிதம் நல்லா இருந்தால் சொசைட்டி நல்லா இருக்கும். சொசைட்டி நல்லா இருந்தால் 2047 ஆண்டுக்கு
ஆண்டு 2047ஆம் ஆண்டு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கும் இன்னைக்கு 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கிற நம்முடைய இந்திய தேசமும் பயன்பெறும் இந்தியாவிற்கு நாம் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணதா இது கருதப்படும். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய வாழ்க்கைக்கான மெசேஜஸையும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வசப்படட்டும், உங்களுடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. கலாட்டாங்கிற பேரை போலவே இந்த பொங்கலும் உங்களுக்கு கலாட்டாவாக, அதாவது ஒரு அறிவு கலாட்டாவாக, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கலாட்டாவாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கலாட்டாவாக இது இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி நன்றி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.